ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு தம் பிரஜைகளை பொய் சொல்லி கேட்பதில் ரொம்பவும் பிரியம். இதற்காகவே அவர் பரிசு திட்டம் ஒன்றை ஏற்படுத்தினார். யார் வேண்டுமானாலும் ஆனந்தமாய் ராஜாவிடம் வந்து பொய் சொல்லலாம். நீ சொல்வது பொய் என்று ராஜாவை சொல்ல வைத்து விட்டால் போதும். அவனுக்கு ஒரு தட்டு நிறைய தங்க காசுகள் கொடுக்கப்படும். ஒரு நாள் ராஜாவிடம் பொய் சொல்லி பணத்தை தட்டி கொண்டு போவதற்காக ஒரு குடியானவன் வந்தான். அந்த சமயத்தில் மந்திரிகளுடன் சீட்டாடி கொண்டிருந்த ராஜா ஆட்டத்தை நிறுத்திவிட்டு பொய்யே கேட்பதற்கு தயாரானார். குடியானவன் கதையை ஆரம்பித்தான். நான் நேற்று வயலில் உழுது கொண்டிருந்தேன். சாப்பாட்டு வேலை வரவே மாட்டை அவிழ்த்து மரத்தில் கட்டிவிட்டு சாப்பிடலாம் என்று நினைத்தேன். மாட்டை நான் ஏர் முனையிலிருந்து அவிழ்த்ததும் அது திடீரென்று கீழே விழுந்தது. அதற்கு பிறகு நடந்ததை கேளுங்கள். முன்பாகம் வேறு பின்பாகம் வேறாக பிரிந்தது. பின்பாகம் கீழே விழுந்துவிட முன்பாகம் மட்டும் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தது. இவன் பொய் சொல்கிறான். மாடு இரண்டாக போவதாவது, முன்பாகம் மட்டும் வீட்டுக்கு ஓடுவதாவது என்றார்கள் மந்திரிகள். இல்லை, இந்த போக்கிரியின் மாடு என்ன வேண்டுமானால் செய்யும். கதையை மேலே சொல்லு என்றார் ராஜா. வீட்டுக்கு போன மாட்டின் முன்பாகத்தை நான் திரும்ப வயலுக்கு ஓட்டி கொண்டு வந்து பின் பாகத்துடன் சேர்த்து ஒரு மரத்துடன் கயிற்றால் கட்டினேன். நான் சோற்று மூட்டையை அவிழ்த்து கொண்டிருக்கும் போது திரும்பி பார்த்தேன். மாடு கட்டி இருந்த மரம் ஆகாயத்தை தோடும் அளவுக்கு வளர்ந்து விட்டது. இது மகா அண்ட புழுகு. அதற்குள் மரம் அவ்வளவு உயரமாக எப்படி வளர முடியும் என்றனர் மந்திரி பிரதானிகள். இந்த போக்கிரிய உத்தேசித்து அந்த மரம் இவ்வளவும் வளரும், இன்னமும் வளரும். மேலே கதையை சொல் என்றார் ராஜா. எனக்கு ரொம்ப நாளாக தேவலோகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசையா இருந்துச்சு. ஆகையால் அந்த மரத்தின் வழியாக தேவலோகம் போகலாம் என்று ஏறினேன். நான் நெடுநேரம் ஏறிக்கொண்டு போய் கடைசியில் தேவலோகம் போய் சேர்ந்தேன். அங்கு என்ன நடந்தது என்றார்கள் மந்திரிகள். பகவான் மற்ற தேவர்களுடன் சீட்டாடி கொண்டிருந்தார். பொய் பொய், பகவனாவது சீட்டாடாவது என்றார்கள் மந்திரிகள். ஏன் ஆடக்கூடாது? நான் இப்பொழுது உங்களுடன் சீட்டாடவில்லையா? இது மாதிரி அவரும் ஆடிக்கொண்டிருப்பார். அவருக்கும் பொழுது போக வேண்டாமா இல்லையா என்றார் ராஜா. நான் தேவலோகத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு ரொம்பவும் பசிக்க ஆரம்பித்தது என்று தொடர்ந்தான் குடியானவன். இதுவும் அபத்தம். தேவலோகத்தில் ஒருவருக்குமே பசிக்காது. இவன் பொய் சொல்கிறான் என்று கத்தினார்கள் மந்திரிகள். நாம் தேவலோகத்திற்கு போய் பார்த்திருக்கோமா என்ன அங்கே பசிக்காது என்று சொல்வதற்கு? இவன் சொன்னதை நம்ப வேண்டியதுதான் என்றார் ராஜா. கீழே மரத்தடியில் நான் சோறு வைத்திருப்பது ஞாபகம் வந்தது. எவனாவது அதை அடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று கீழே இறங்கிவிட பார்த்தேன். நான் ஏறி வந்த மரத்தை காணவில்லை. எப்படி இறங்குவது என்று யோசித்தேன். அந்த சமயத்தில் பூலோகத்தில் யாரோ நெல் குத்தி புடைத்து கொண்டிருந்தார்கள். அந்த உமி தேவலோகம் வரையில் பறந்து வந்தது. பொய் பொய் என்றார்கள் மந்திரிகள். நான் அந்த உமியை சேர்த்து ஒரு கயிறாக திரித்து அதை கொண்டு கீழே இறங்கினேன். ஐயையோ, இப்படி ஒருவன் பொய் சொல்கிறானே, எங்கேயாவது உமியை கயிறாக திரிக்க முடியுமா என்று மந்திரிகள் கூறினார்கள். இந்த போக்கிரி இதுவும் செய்வான், இன்னமும் செய்வான். கதையை சொல் என்றார் ராஜா. நான் பாதி தூரம் இறங்கி வந்த போது கயிறு போதவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். பிறகு மேலே இருந்த கயிற்றை அறுத்து கீழே முடித்து கொண்டு கீழே இறங்கி வந்தேன். அடக்கடவுளே, இந்த மாதிரி ஒருவன் செய்ய முடியுமா மகாராஜா என மந்திரி பிரதானிகள் ராஜாவை கேட்டார்கள். இந்த அயோக்கியன் இதுவும் செய்வான், இன்னமும் செய்வான். மேலே என்றார் ராஜா. பூமிக்கு சற்று தூரத்தில் நான் வந்ததும் கயிறு அருந்து விட்டது. தொப்பொன்று கீழே இருந்த சேறு நிறைந்த குட்டையில் விழுந்தேன். கழுத்து வரை சேற்றில் மாட்டிக்கொண்டேன். எப்படி வெளியே வருவதென்று தெரியவில்லை. கடைசியில் அருகில் உள்ள குடிசைக்கு போய் அங்கே மண்வெட்டியே இரவல் வாங்கி கொண்டு வந்து என்னை சுற்றி வெட்டி கொண்டே வெளியேறினேன். கஜ்ஜா புழுகா இருக்கிறதே. குடிசைக்கு போக இவனால் முடியும் போது மறுபடியும்
மண்வெட்டியை கொண்டு எதற்காக வெட்டுகிறான்? இவன் பழைய கைகாரன், இவன் விஷயத்தில் எல்லாம் நடக்கும். அப்புறம் அப்புறம் நான் குளித்து விட்டு சந்தை பக்கமாக வரும்போது ஜனங்கள் ஒரு சமாச்சாரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றான் குடியானவன் அலுப்புடன். என்ன என்ன என்று ராஜா மந்திரி உட்பட எல்லோரும் கேட்டார்கள். நம்ம ராஜா மகா உத்தமர், இந்த வருஷத்தில் வரி வசூலிக்கவே வேண்டாம் என்று உத்தரவு போட்டு விட்டார் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். பொய் பொய், சுத்த பொய், நீதான் ஜெயித்து விட்டாய் என்று சொல்லி பரிசை தூக்கி குடியானவனிடம் கொடுத்தார் ராஜா.